Hey, come on. அந்த பெட்டியில் ஒன்று வச்சிருமா? சரிங்க சார். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். இது சாதாரண பெயிண்டிங்ஸ் இல்ல, வெரி எக்ஸ்பென்சிவ். பெரிய வீடு. கீழே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம் மேலே. கேட்ச். இந்த பக்கம் 2 பெட்ரூம் இருக்கு. தட்ஸ் மை ஆஃபீஸ். தங்கறதுக்கு தான் ஆள் இல்லை. சுமிதா, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகிறேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு. திஸ் இஸ் மை கார்டு. எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன சார்? நீ உன் கேரியரில் இப்படியே இருந்தால் போதுமா? சரி, யூ நீட் டு கான்சென்ட்ரேட். சரி, நான் பாம்பேலேருந்து வந்ததும் நம்ம மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு கவரேஜ் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஓகே? குட். இது அடுத்த சாங்ல பாத்துக்கலாம். சுமிதா, ரெடியா? ரெடி சார். விஜி, அந்த கிளார கொஞ்சம் கட் பண்ணு. என்ன இது? மேடம், என்ன இது? என் சைஸா இது? போ. என்னம்மா இது? மேடம். கோ. சார் ரெடி சார்? ஆர்டிஸ்ட் கூப்பிடு. சரி சார். என்னம்மா இது? வாஷ் பண்ணறியா? எத்தனை வாட்டி? என்ன ஷார்ட் பா. மேடம், ஷார்ட். மாப்பா, நீ போய் தண்ணி கொண்டு வா. நேத்து நைட் எடுத்த சீனோட கண்டினியூஷன் தான் இது. உன்னோட பிரதரை சுமிதா லவ் பண்றது உனக்கு பிடிக்கல. ஆத்திரத்தை அடக்க முடியாம நீங்க வந்து கலாட்டா பண்ற. ஓகே. நீ அவளை அவமானப்படுத்தும் போது அவ உன் கண்ணத்துல அடிப்பா. புரிஞ்சுதா? மூர்த்தி சார், அபர்ணா மேடத்துக்கு சீக்கிரம் டயலாக் சொல்லி கொடு. எஸ் சார். சார், சார், இந்த சீன்ல இந்த மாதிரி வேணுமா? ஏன், என்னாச்சு? அது இந்த சீன்ல நான் நடிச்சா என்னோட இமேஜ் போயிடும் சார். இமேஜ் போயிடுமா? அது எப்படி? ஒரு சீனியர் ஆர்டிஸ்டான என்ன புதுசா வந்த ஒரு நடிகை அடிச்சா அது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது சார். என்ன, ஃபேன்ஸ்க்கு பிடிக்காதா? என்ன அபர்ணா சொல்ற? இது நடிப்பு தான். ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வந்தா அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ற மாதிரி தான் நடிக்கணும். அதான ஒரு ஆர்டிஸ்டுக்கு அழகு. சார் சொன்னது சரிதான். ஆனா this is my personal request. Please avoid the scene, sir. உனக்காக நான் என்னோட கதையை மாத்த முடியுமா அபர்ணா? சரி, என்னதான் உன் பிரச்சனை? Sir, she was my servant maid. It's quite disgusting to get a slap from her. Sir. Whether she was my boss or I was her servant, when she comes for acting, it's her duty to cooperate with her co-star. இவ்வளவு சீனியரா இருக்கிற நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு.
இங்க உன்னை அடிக்கிறது சுமிதா இல்ல, இந்த படத்தோட கேரக்டர் தான். சார் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது அபர்ணா. டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ரெடி ஆகு. இல்லனா நடிகர் சங்கத்துல நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மூர்த்தி சார், டயலாக் சொல்லி கொடுவா. சரி சார். ரெடி? ரெடி சார். ஆல் ரைட். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். 13/1 டேக் 1 ஆக்ஷன். சி, என் தம்பிய காதலிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை போல நடத்த கட்ட ஒரு தேப் கல்யாணம் பண்ண என் உயிர் இருக்கிற வரை நான் சம்மதிக்க மாட்டேன். வெளியில போடி நாயே. ரெடி. குட். லைட்ஸ் ஆஃப். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபாரின் வைன் பாம்பேல என் ஃப்ரெண்ட் கிஃப்டாக கொடுத்தான். வா. ஐயோ எனக்கு வேணாம் சார். ஏய், இதில் ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, தினமும் கொஞ்சம் வைன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம். டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுரு, கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ நோ, வேண்டாம் சார். ப்ளீஸ். கொஞ்சம். Try it. Hey, Smita. Hey. What are you? ஹை, இது கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு சார். குடு. இன்னும் கொஞ்சம், கொஞ்சோண்டு. இந்தா. Cheers. Sumi. வைன பாட்டம்ஸை படிக்கிற ஒரே ஆள் நீ தான். என்ன என்னமோ வேணாம்னு சொன்னீங்க, இப்போ நல்லா என்ஜாய் பண்ற? ஓகே, வாட்ச் இட். Hey. ஒரே மயக்கம் வர மாதிரி தோணுது சார். Just enjoy the feeling. சார், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன். நான் ஃபிளாட் ஆயிடுவோம் போல இருக்கு.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன சுமி, சரியா தூங்கலையா? அதெல்லாம் இல்லை சார், நிம்மதியாக தூங்கினேன். நான் காஃபி கொண்டு வரேன். சுமிதா, many happy returns of the day. தேங்க்யூ சார். என்னோட பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு அழகான ஸ்டாரோட பர்த்டே அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா? திறந்து பாரு. டைமண்ட் நெக்லஸ். இதுதான் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ சுமிதா, நீ இப்படி என்ன சார்னு கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட் கால் மீ ஆர்கே. சுமிதா, நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்னும் சொல்ல போனா இந்த நிமிஷத்துலேருந்து என் வாழ்க்கையில் நீ ஒரு பாகம். அது மட்டும் இல்லை, என் பிஸ்னஸ்லேயும் நீ எனக்கு ஈக்குவல் பார்ட்னர்.